இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு ஆளுநருக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையில் கலந்துரையாடல். இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்பு, 18 பெண்கள் கைது. யாழில் அறிமுகமான போலீசாரின் விசேட சேவை மையம். இசைப்பிரியா படுகொலை, பொன்சேகா வெளிப்படுத்திய பகீர் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகனுக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலான முன்மொழிவு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் ஆசிரியர் ஆளணி சீராக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. ஆசிரியர்கள் தொடர்பான தரவுகள் அதிகாரிகளிடம் ஏற்றிப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படாமை பல்வேறு பிரச்சினைகளுக்கு காரணமாக இருக்கின்றது என்றும் ஆசிரியர் சங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் எதிர்வரையான காலப்பகுதியில் 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20 மற்றும் 45 வயது கிடைப்பட்ட பெண்களே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் வியாபாரம், துப்பாக்கி கடத்தல், கொலைக்கு உளவு பார்த்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் நகரை மையமாக கொண்டு போலீசாரின் விசேட சேவை மையம் நேற்றைய தினம் முதல் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. வீதி போக்குவரத்து பிரச்சினைகள், சிறு குற்றங்கள் என்பவற்றை தவிர்க்கும் வகையில் யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஏஎமகா தலைமையில் சம்பிரதாய பூர்வமாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் இந்த விசேட சேவை மையம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கு 021-222-2221 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் முறையிடுவதன் மூலம் போலீசார் குறித்த பகுதிக்கு விரைந்து சென்று பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள எந்த பகுதியில் இருந்தும் இந்த இலக்கத்துக்கு அழைப்படுத்த முறையிட்டால் அந்தந்த பகுதி போலீஸ் நிலையங்களின் ஊடாக பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்துகளின் போது ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பாக உடனடி தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் தெரிவித்தார். இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் இராணுவ பிரதானி கபில ஹெந்தவிதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று முன்னாள் இராணுவ தளபதியான பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறுதிப் போரின் போது 2,35,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரணடைந்தனர். பல்லாயிரக்கணக்கான விடுதலை புலிகளும் மக்களுடன் மக்களாக சரணடைந்தனர். அவர்களுக்கு தேவையான உடை, உணவு, மருந்து என்பவற்றை வழங்கி புனர்வாழ்வில் இருந்து செல்லும் வரை அனைவரையும் முறைப்படி பாதுகாத்தோம். எனினும் இறுதிப் போரின் போது இடம்பெற்ற சில விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்பில் இன்றளவும் பெரும் சர்ச்சைகள் நிலவுகின்றன. அவற்றில் ஒன்று இசைப்பிரியாவின் படுகொலை. இசைப்பிரியா படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் முன்னாள் இராணுவ பிரதானி கபில ஹெந்தவிதாரணவின் குழுவுக்கு தொடர்புள்ளது என்று உறுதியாக கூறுகின்றேன். இந்த விடயம் தொடர்பில் தீர்க்கமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். அத்துடன் சரணடைந்த சிலரை கொலை செய்த குற்றச்சாட்டு ஜெகத் ஜெயசூரிய மீதும் காணப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜெகத் ஜெயசூரியவுக்கு எதிராக நான் இராணுவ விசாரணைகளை கூட முன்னெடுத்தேன். விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது இடைநடுவில் நான் பதவி நீக்கப்பட்டு ஜெகத் ஜெயசூரிய இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது ஜெகத் ஜெயசூரிய மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் மகிந்தவிடம் தெரிவித்தேன். எனினும் அதனை கருத்தில் கொள்ளவில்லை. இராணுவத்தினருக்கு எதிரான விசாரணைகள் தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சர்வதேசத்தில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதால் சர்வதேச கண்காணிப்பாளர்களின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்க முடியும். அப்படி செய்யும் பட்சத்தில் எமது விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அமையும். முறையான சாட்சிகள் இறுக்கமாக இருந்தால் நியாயமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று முன்னாள் இராணுவ தளபதியான பொன்சேகா தெரிவித்தார். இராணுவ பிரதானியாக இருந்த கபில ஹெந்தவிதாரண பின்னர் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்டார். அதேவேளை கபில ஹெந்தவிதாரண முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் மூளையாக செயற்பட்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலையில் 5 வயது சிறுமி ஒருவரின் தாயாரின் ஆண் நண்பர் சிறுமிக்கு உடல் முழுக்க சோடு வைத்து அடித்து சித்திரவதை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் சிறுமி படுகாயமடைந்த நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதுடன் சித்திரவதை செய்த சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த திருமணம் முடித்து 5 வயது குழந்தை ஒன்றுக்கு தாயான 23 வயது பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகின்றார். இந்த நிலையில் சிறுமியின் தாயார் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள நாவட்குடா பகுதியைச் சேர்ந்த திருமணம் முடித்த ஆண் ஒருவருடன் பழகி வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் குறித்த பெண்ணுக்கு கொழும்பில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து குறித்த பெண்ணுடன் அவரது 5 வயது குழந்தையையும் கொழும்புக்கு அழைத்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருந்த விடுதியில் வைத்து அந்த நபர் சிறுமிக்கு சோடு வைத்து அடித்து சித்திரவதை செய்துள்ளதை அடுத்து சிறுமியின் வாய் மற்றும் கைகால் முதுகு உட்பட உடல் முழுக்க காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனை அடுத்து சிறுமியுடன் தாயார் கொழும்பில் இருந்து மீண்டும் வீட்டுக்கு வந்த பின்னர் நேற்று முன்தினம் சிறுமியை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாகவும் கொழும்பில் வைத்து தனக்கு அடித்துள்ளதாக சிறுமி தெரிவித்துள்ளார் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சிறுமிக்கு சூடு வைத்து அடித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவித்த கொக்கட்டிச்சோலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் இயக்கத்தினர் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அழிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஸ்டேல் படைகளுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 13ஆம் திகதி எகிப்தில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் எகிப்து ஜனாதிபதி அல்-சிசி தலைமையில் நடைபெற்ற காசா அமைதி உச்சி மாநாட்டில் இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. எனினும் போர் நிறுத்தம் தொடங்கிய பிறகும் ஹமாஸ் ஸ்டேல் படைகளுக்கு இடையே காசாவில் தொடர் மோதல் சம்பவங்கள் நடந்து வருகின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் தொடர்ந்து மீறி வருவதாக ஸ்டேல் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் இதையே செய்து கொண்டிருந்தால் நாங்கள் உள்ளே சென்று சரி செய்ய வேண்டி இருக்கும். அது மிக விரைவாகவும் மிகவும் வன்முறையான முறையிலும் நடக்கும். நான் கேட்டுக்கொண்டால் ஸ்டேல் 2 நிமிடங்களில் அங்கே சென்று வருவார்கள். என்னால் அவர்களிடம் உள்ளே போய் அதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் இப்போது நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்கள் ஒரு சிறிய வாய்ப்பு கொடுக்க போகின்றோம் என்று தெரிவித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு காசா பகுதியை கட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுக்களும் ஹமாஸ் குழுக்களும் இடையே ஏற்பட்ட மோதலில் 8 பேரை ஹமாஸ் இயக்கத்தினர் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய ட்ரம்ப், ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும், அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாங்கள் ஆயுதங்களை துறக்க வைப்போம், அது விரைவாக நடக்கும் என்று எச்சரித்தார்.